ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பேர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்க 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை எடுத்து பிரைஸ் வந்து மேலே போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸ் வந்து மேலே போயிடுமா, இல்லை புல் ட்ராப் ஆகுமா, இல்லை வந்து அந்த ஒன் டே ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வருமா அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்ல போட்டுட்டு இருக்கேன். வாங்க நம்ம டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிடிசி பார்க்கலாம், நெக்ஸ்ட் எத்திரியும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிடிசி நான் வச்சிருக்கேன். ஒன் டே டைம் ஃப்ரேம் முதல்ல வச்சிடறேன். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காமிப்போம். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட். சரிங்களா? இப்போ இந்த ரீடெஸ்ட்டை பாருங்க, 3 டேஸ்ல வைக்கிறோம் பாருங்க. 3 டேஸ் கேண்டில் பாருங்க, பக்காவா பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஒன் டேல வைக்கிறேன். இந்த ரீடெஸ்ட்டை எடுத்துட்டு இதுக்கு மேல கொண்டு போய்க்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட், ஏதாவது 79 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட். இதுக்கு கீழே வந்து பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து பிரைஸ் வந்து இப்போ மேல போய் இப்போ வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவான பேரிஷ் ஸ்ட்ரக்சர். இது வந்து பக்காவான பேரிஷ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகணும்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ரீடெஸ்ட், இந்த மாதிரி சப்போர்ட், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே பிரேக் அவுட் பண்ணா அப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் வந்து புல் ரன். இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது வந்து பேரிஷ் அப்படியே மாறும், ட்ரெண்ட் மாறும். ஏதாவது லிக்விடேஷன் மேக் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்றாங்க. இது வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதாவது பேரிஷ் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் புல் பேக். ஒரு புல் பேக் வரணும் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்கு கீழே வரணும். அதாவது அட்லீஸ்ட் வந்து அந்த 75 வரணும் மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு புல் பேக் மார்க்கெட் வந்துட்டு போனாதான் ஒரு பக்காவான புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனாவது உடைக்கணுங்க மார்க்கெட். அதாவது மார்க்கெட் வந்து இந்த ஏரியா 177, இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து திரும்பிச்சுன்னா புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு வரணும். அதாவது 75க்கு கீழே 74 இந்த ஏரியா வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலே போச்சுன்னா புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்தே இப்படி போகுமானா கேள்விக்குறிதான். ஏன்னா நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் வந்து இங்க இருந்தே இப்படி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இதுதான், கொஞ்சம் வாய்ப்பு இல்லைதான். ஆனா வந்து சர்டன் சான்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்கு நான் சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து நான் 4 ஹவர்ல வைக்கிறேன். 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கா, ட்ரெண்ட் சப்போர்ட் டச் பாயிண்ட் பாருங்க, இங்க ஒன்று இருக்கா, இங்க ஒன்று இருக்கா. இப்போ வந்து இங்க இந்த இடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3வது டச் பாயிண்ட் வந்து இங்க சப்போர்ட் எடுக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம மேலே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு, ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் 3 டச் பாயிண்ட் நடந்து. ஓகேங்களா? இது வந்து இப்போ போச்சுன்னா ஒரு 4ஆவதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சரா மாறும் 4 ஹவர்ல. அப்புறம் மேல லிக்விடேஷன் எடுக்க மேல போவோம். இது மேல போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வருவான்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட் வந்து மேல போயிட்டு ரிட்டர்ன் வரணும். மார்க்கெட் இங்க ஃபேக் அவுட் ஆகி எப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி மேல போயிட்டு இப்படி ஃபேக் அவுட் ஆகிட்டு 82 வரையும் போயிட்டு மேக்ஸிமம் 83 வரையும் வேணா போகலாம். ஓகேவா? மேக்ஸிமம் சொல்றேன், மேக்ஸிமம் 83 வரையும் வேணா கூட போகலாங்க. ஓகேங்களா? அது வரையும் போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டு மார்க்கெட் அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு புல் பேக் மார்க்கெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸ்டில் வந்து அது வேலிடா தான் இருக்கு. பாருங்க, ஸ்டில் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வேலிடா தான் இருக்கு. மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு, புல் பேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கும்போது கிட்டத்தட்ட சாரி, இந்த சைக்காலஜி வந்து நான் கடைசியில சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்ல ஃபுல்லா சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து 4 ஹவர்ல நான் சொன்னேன்ல, 4 ஹவர்ல வந்து இங்க புல்லிஷா இருக்கிறதுனால மார்க்கெட்டு ஒரு பம்ப், சின்ன பம்ப் மாதிரி கொடுத்துட்டு மேக்சிமம் அந்த பம்ப் வந்து 82 அல்லது 83
இந்த ஏரியா ஏதாவது ஒரு ஏரியால இருந்து ரிஜெக்ட் ஆயிட்டு பிரைஸ் மறுபடியும் கீழே வந்து அப்படியே ஒரு புல் பேக் எடுப்பான். அந்த புல் பேக் வந்து 74 வரையும் நான் எதிர்பார்க்கறேன். அதாவது 75, 74 இது வரையுமாவது நான் அந்த புல் பேக் எதிர்பார்க்கறேன். அதுக்கப்புறம் புல் ரன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து 4 ஹவர்ல ஒரு புல்லிஷா மார்க்கெட் இருக்கு. அது சின்ன பம்பு கொடுத்துட்டு அது 82ல இருந்து 83 வரையும் எங்கேயாவது ஒன்று போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த 75 வரையும் மார்க்கெட் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 74, 75 அந்த ஏரியா வரையும் மார்க்கெட் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிசி. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்க இருந்து திரும்பிச்சுன்னா புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க இருந்தே புல் ரன் ஸ்டார்ட் ஆகுமான்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா கீழே லிக்விடேஷன் ஒண்ணுமே அவன் எடுக்கலங்க. ஷார்ட் லிக்விடேஷன் அவன் எடுக்கவே இல்லை. அதாவது லாங் லிக்விடேஷன் அவன் எடுக்கவே இல்லை. ஏன்னு சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் இருக்கா, இங்க பாருங்க ஷார்ட் லாங் லிக்விடேஷன் அவன் எடுக்கவே இல்லை. லாங் லிக்விடேஷன் அவன் எடுக்கவே இல்லை. மார்க்கெட் அதை எடுக்காம வந்து ஒரு பிக் மூவ் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆக மாட்டான். எவ்ரிபடி கெட்டிங் ப்ராஃபிட். அப்போ மேல போச்சுன்னா எவ்ரிபடி வில் கெட் ப்ராஃபிட். சரிங்களா? அதனால இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு லாங்குக்கான டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த 4 ஹவர்ல ஒரு புல்லிஷா இப்போ மார்க்கெட் இருக்கிறதுனால பிடிசி மேல போயிட்டு 82, 83 வரையும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு அகைன் வந்து இந்த 70 மேக்ஸிமம் இந்த 75 வரையும் வரணும் அப்படிதான் நான் எதிர்பார்க்கறேன். அப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல போச்சுன்னா அது பக்கவான மறுபடியும் ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இங்க இருந்தே புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புங்களா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே அப்படி இருக்குது. கீழே லிக்விடேஷன் எடுக்கல. மேக்ஸிமம் லிக்விடேஷன் எடுக்காம ஒரு புல் ரன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. லிக்விடேஷன் எடுக்க புல் ரன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா ரீட்டைலர் லிக்விடேஷன் எடுத்துருவான். ரீட்டைலர் மேக்ஸிமம் வந்து ரீட்டைலர் என்ட்ரி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும், மேக்ஸிமம் என்னென்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்களோ அங்கெல்லாம் வந்து பிடிசியோட லிக்விடேஷன் இருக்கும். அதனால ரீட்டைலர் லிக்விடேஷன் தான் நான் பேசுறேன். இங்க வேல்ஸ் லிக்விடேஷன் நான் பேசவே இல்லை. வேல்ஸ் லிக்விடேஷன்லாம் மார்க்கெட்ல வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்க மாட்டாங்க. ரீட்டைலர் லிக்விடேஷன் தான் எடுப்பாங்க. அப்போ ரீட்டைலர் லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஒரு பம்பு கொடுக்கும். எப்படின்னா இப்போ 4 ஹவர்ல பாருங்க, நான் என்ன பாருன்னா இப்போ மேல போயிட்டு கீழே வந்துட்டு இப்படி போச்சுன்னா வச்சுங்க பக்காவான ஒரு புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிச்சுன்னா 70 வந்துட்டுனா 70 வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல போகலாம். பட் வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, 70 வந்துட்டுனா 50-50 சான்ஸ் ஆயிடும். மார்க்கெட் வந்து கன்ஃபார்மா மேல போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. மேலேயும் போகலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழேயும் வரலாம், ஆனதெல்லாம் வரலாம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், 80க்கு கீழே இருக்கிற வரையும் பிடிசி 60க்கு வராது அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. ஆனா இங்க வந்து அப்படியே சினாரியோ மாறிட்டு லாஸ்ட் வரையில நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க சினாரியோ மாறிட்டு இங்க வந்து 60க்கு கீழே வர்றதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் மார்க்கெட் கொடுக்குது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து கொடுக்குது. அதனால ஒன்னு 75க்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடும். 70க்கு வந்துட்டுனா மார்க்கெட் வந்து அங்க இருந்து 50-50 சான்ஸா தான் இருக்கும். அப்போ வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல நமக்கு ஓகேங்களா, 4 ஹவர்ல ஒரு புல்லிஷா இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து மேல போயிட்டு 82 83 ஏதாவது போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஓகேங்களா? பார்ப்போம் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து எத்திரியும் பார்ப்போம். எத்திரியும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2294 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல ஒன் டேல வச்சிருக்கிறேன். இங்க மேல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், ட்ரெண்ட் லைனு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு. 1 2 3 4 5 பல தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா மேல லிக்விடேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல லிக்விடேஷன் இருக்கும். அப்போ மார்க்கெட்டு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்திரியமும் வந்து நமக்கு பேரிஷா தான் இருக்கு. அதாவது எத்திரியமும் பேரிஷா தான் இருக்கு. பார்ப்போம் நம்ம. ஏன்னா இங்க பிடிசி வந்து ஒரு வேறு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால எத்திரியமும் வந்து வேறு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பட் ஸ்ட்ராங்கான பேர் ஸ்ட்ரக்சர் வந்து பிடிசி தான் இருக்கு. எத்திரியம் இப்போ இல்லை, எத்திரியம் மாறிடுச்சு. எத்திரியம் வந்து மாறிடுச்சு. ஆனா ஸ்ட்ராங்கான பேர் ஸ்ட்ரக்சர் வந்து பிடிசிக்கு தான் இருக்கு. பார்க்கலாம். மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சரியா? இங்க இருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மேல போயிட்டு ரிட்டர்ன் வரானான்னு பார்ப்போம். இல்லைன்னா புல்ரன் அப்படியே மேல அப்படி போயிட்டானான்னு பார்ப்போம். இல்லைன்னா இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஹை போறானா அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஆனா இங்க இருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனா பிடி புல்ரன் ஸ்டார்ட் ஆகுமானா வாய்ப்பு கம்மி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? புல்ரன் ஸ்டார்ட் ஆகும்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு வேறு ஸ்ட்ரக்சர்ல இங்க இருக்கிறதுனால அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு மேல போறது வாய்ப்பு இருக்கு. மேல போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகணும். ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரணும். கீழே வந்துட்டு கீழே வந்து லிக்விடேஷன் எடுத்துட்டு மேல போனா தான் பக்காவான புல் மார்க்கெட்டா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னையோட வீடியோ. இந்த வீடியோல வந்து ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிசி வந்து 4 ஹவர்ல புல்லிஷ் சினாரியோ அண்டு ஒன் டேல பேரிஷ் ஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி எத்ரியம் வந்து ஒன் டேல வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல போகும். எவ்ரி திங் வந்து கொஞ்சம் புல்லிஷா தான் இருக்கு மார்க்கெட்டு. அதனால இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான். பார்ப்போம் மேல போயிட்டு இப்படி மேல போதா அப்படி கீழே வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இது வந்து அப்படியே மேல போச்சுன்னா ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை கீழே வருதான்னா வரும்போது நான் எங்கேயாவது ரிஜெக்ட் ஆகும்போது நான் சொல்றேன். எவ்ரி டர்னிங் பாயிண்ட் வந்து நான் வீடியோ போடுவேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் மேல ஒன்று சொன்னேன் பாருங்க. மேல வந்து லாஸ்ட் வீடியோ சொன்னேன் ஒரு புல் பேக் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னா. ஸோ புல் பேக் வந்து வந்துச்சு. ஆனா ஒரு சின்ன புல் பேக் தான், ரொம்ப சின்னது. ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல சொன்னேன். அதாவது 80 இருந்து சொன்னேன். அதே கன்சல்டேட் தான் மார்க்கெட் ஆயிருக்கு. கன்சல்டேட் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிருச்சு. அதனால இங்க ஒரு ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த ரிவர்ஸ் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ரிவர்ஸ் பாயிண்ட் வந்து நான் வீடியோ போடுவேன். அதனால நீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ உங்க வீடியோஸ்லாம். ஓகே guys, இந்த வீடியோ ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்லிட்டு நம்புறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ், என்னுடைய சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான். இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸா வச்சு நீங்க ஓன் அனலைஸ் வச்சிருப்பீங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நீங்க ட்ரேட் பண்றதோ இன்வெஸ்ட் பண்றதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Bye.